இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அ ஓர் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் நம்ம பியோர் ஓரில் இருந்து மெட்டலை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத அந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஓரில் இருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஆனால் பியோர் ஓர் தான் நம்மளுக்கு வேணும். கரெக்டாக ஓர் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பியூரிட்டிஸ்லாம் சேர்ந்து எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கும். ஸோ அதில் இருந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வேஸ்ட் திங்ஸ் எல்லாமே தவிர்த்து பியோர் ஓரா எப்படி கொண்டு வரும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ செப்பரேஷன் ஆர் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா ஓரை எல்லாம் செப்பரேட் பண்ணி இம்பியூரிட்டிஸ்லாம் செப்பரேட் பண்ணிட்டு பியோர் ஃபார்ம்ல ஓரை கொடுக்கறது. கான்சென்ட்ரேஷன்னா எல்லாம் கலந்து குரூப்டு டுகெதரா இருக்கும் ஓரு. அந்த ஓரை நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணி அது தனியா கான்சென்ட்ரேட் பண்ணி இதுதான் பியோர் ஃபார்ம் ஆஃப் ஓர் அப்படின்றத நம்ம தருவோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா ஓரை பியூரிஃபை பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ உங்க ரீடர்ல 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட நேம் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆர் கிராவிட்டி மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட நேம் ஹைட்ராலிக் மெத்தட்னு சொல்லிக்கலாம், கிராவிட்டி மெத்தட்னு சொல்லிக்கலாம். இதுக்கு ஏன் ஹைட்ராலிக் அண்ட் கிராவிட்டி மெத்தட் பேர் வந்திருக்கு அப்படின்றத நான் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். ஓகே, இந்த மெத்தடை எப்ப எடுத்துக்கணும், அதாவது நம்ம இந்த ஒரு பொருள் இப்படி இருக்கா, ஓகே, அந்த பொருளை நம்ம இப்ப சரிப்படுத்துறதுக்கு இந்த விஷயம் செய்யணும், இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இந்த மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இருக்கு, எதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்றது மெயின் முக்கிய காரணம். ஸோ இப்போ இந்த மெத்தட் என்ன எப்போ எடுத்துக்கணும்னா, இந்த மெத்தடை அதோட மெயின் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் டென்சிட்டி ஆஃப் அ ஓர் அண்ட் கேங்யூ. ஓர் அண்ட் கேங்யூவோட டென்சிட்டி டிஃபர் ஆச்சுன்னா நம்ம இந்த மெத்தட் மூலமா ஓரை பியூரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நேச்சர்ல ஓர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு பர்ஃபெக்டான இது கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால ஓர் இப்படி இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் அப்படின்ட்டு நிறைய மெத்தட் சொல்றாங்க. அதுல நம்ம டென்சிட்டி டிஃபர் ஆச்சுன்னா ஓருக்கும் கேங்யூக்கும், கேங்யூனா என்னது, நம்மளோட இம்பியூரிட்டிஸ், அதாவது வேஸ்ட் திங்ஸ். ஓகேவா? அதெல்லாம் கலந்துதானே ஓர்ல இருக்கும். அதுதான் ஓரும் கேங்யூ, இது ரெண்டுத்தோட டென்சிட்டி வேறுபட்டுச்சுன்னா, டென்சிட்டின்றது அடர்த்தி, ஓர் நல்லா பெருசு பெருசா பெருசா இருந்துட்டு அதை சுத்தி இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து சின்னதா இருந்ததுன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மெத்தட் மூலமா ஈஸியா நம்ம ஓரை பியூரிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? சரி, புரிஞ்சுச்சா இதோட பிரின்சிபல்? ஓகே, இப்போ மெத்தட் எப்படி அவங்க ஓரை பியூரிஃபை பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம், வைப்ரேட்டிங் கார்குலேட்டட் டேபிள். அதாவது இந்த டேபிள் வந்து இப்படி வைப்ரேட் ஆகும். ஓகே, கார்குலேட்டட் டேபிள்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு உள்ள யூ ஷேப் வந்துட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் யூ ஷேப் வரும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பேஸ் யூ ஷேப், கொஞ்சம் ஸ்பேஸ் யூ ஷேப் அப்படின்னு வரும். வித் grooves. grooveஸ்ன்றது இங்க கீழே பா ஷேப் இருக்கு பாரு, பள்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லாப் வரும், பள்ளம் வரும், அப்புறம் ஸ்லாப் வரும். சோ அந்த பள்ளத்தை தான் grooves அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வைப்ரேட்டிங் கார்குலேட்டட் டேபிள். முதல்ல அந்த டேபிளை எடுத்து நம்ம மேல வச்சிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஓர் வித் கேங்யூ, எல்லாம் கலந்து கலவையா ஓர் இருக்கும் பாத்தீங்களா, இம்பியூரிட்டிஸ்லாம் சேர்ந்து, அதை அந்த டேபிளுக்கு மேல பிளேஸ் பண்றோம். ஓகேவா? எல்லாம் அந்த டேபிளுக்கு மேல பிளேஸ் பண்ணிடுறோம். இப்போ நல்லா ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகுற வாட்டரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தேன்னா டேப்பை வச்சு இங்க தண்ணி விட போறேன். ஓகேவா? சோ இப்போ நான் டேப்பை ஆன் பண்ண உடனே என்ன ஆயிடும், அந்த தண்ணி அந்த ஓர்ல பட்டு அந்த ஓரம் மூவ் ஆகும். சோ அந்த ஓர் மூவ் ஆகும்போது நல்லா பெருசு பெருசா இருக்கக்கூடிய ஓர்ஸ் எல்லாமே இந்த கீழே போயிட்டு அந்த பா வடிவத்துல பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் சூழ்ந்துக்கும். ஓகே, லைட்டா இருக்கக்கூடிய சின்ன வேஸ்ட் திங்ஸ் அதுல போய் சூழ முடியாது. ஏன்னா வாட்டர் ஃபோர்ஸா வருது. அதனால அந்த வாட்டர் கூடயே அப்படியே கலந்து கலவையா வந்து ஒரு பீக்கர்ல வந்து இருந்துடுறாங்க. சோ இதை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு பீக்கரையும் பிளேஸ் பண்ணிடுறேன். சோ கலந்த கலவையோட பீக்கர்ல வந்துடுறாங்க. இப்போ நீங்க நல்லா பாருங்க, நல்லா அடர்த்தியா கல்லா இருக்கக்கூடிய ஓர்ஸ் எல்லாமே என்னோட பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. சின்னதா இருக்கக்கூடிய வேஸ்டிங்ஸ் எல்லாம் தண்ணியோட வந்து, எப்பவுமே தண்ணிக்கு கீழே தான் வேஸ்டிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிடும். அப்படியே சின்ன லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே ஸ்டோர் ஆயிடுது. இப்போ இந்த பள்ளத்துல இருக்கிறதெல்லாம் என்னது, பியூர் ஃபார்ம் ஆஃப் ஓர். ஓகேவா? ஏன் அவங்களால அந்த வாட்டரோட ஃபோர்ஸ்ல அந்த ஓர் சின்ன கல்ல போக முடியலன்னா அவங்களோட
டென்சிட்டி அடர்த்தியா இருக்கிறாங்க. சோ ஒரு பள்ளம் கிடைச்சோன்னா அந்த அடர்த்தி போய் அங்க போய் சூழ்ந்துக்கும். பட் அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் சூழ்ந்துக்காது. சோ அதனால அந்த வாட்டரோட வந்து அப்படியே கீழே விழுது. ஓகேவா? சோ இதுதான் அந்த மெத்தட். சோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஓரும் இம்பியூரிட்டிஸோட டென்சிட்டி அடர்த்தி தன்மையை பார்த்து இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? சோ உங்களோட ஓர் எல்லாமே இங்க தங்கிடுது. சோ இது மூலமா எனக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் ஓர் கிடைச்சாச்சு. சோ இந்த மெத்தட்ல இப்ப இந்த மெத்தட் ஹைட்ராலிக் ஆர் கிராவிட்டி வர காரணம் என்ன அப்படின்னா மெயினே இங்க வாட்டர் தான். கரெக்டா? சோ வாட்டர் இல்லனா என்னால இங்க எதுமே பண்ண முடியாது. சோ அந்த வாட்டரோட ஃபோர்ஸ்னால தான் வருது. ஹைட்ரோ இஸ் நதிங் பட் வாட்டர். அதனால ஹைட்ராலிக். கிராவிட்டின்றது அந்த வாட்டரோட ஃபோர்ஸ்ல கிராவிட்டியோட புள்ள உனக்கு இருக்கும் கண்டிப்பா. வாட்டர் ஃப்ளோ அதுதான். சோ அதுவும் இருக்கிறதுனால இதை நம்ம கிராவிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ ஏன் இந்த ரெண்டு பேர் வர்றதுக்கு காரணம் புரிஞ்சுச்சா? உங்க ரீடர்ல இந்த டயகிராம் வந்து இருக்காது. சோ நீங்க சைடுல அப்படியே ஒரு டயகிராம் ஒன்னு போட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். மெத்தட் வந்து ரீடர்ல கொடுத்திருக்க மாதிரி எழுதணும்னு இல்லை, இதையே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். சோ உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சுச்சா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சைடு ஓர்ஸ் ஆர் பியூரிஃபைடு. சோ ஆக்சைடு ஓரா இருக்கும் பாத்தீங்களா? ஆக்சைடுலாம் கலந்த ஒரு ஓரா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓர்ஸ் எல்லாமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் பியூரிஃபை ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓர் ஆஃப் அயான். சோ அயானோட ஓர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெமடைட். சோ இந்த ஹெமடைட் அப்படின்ற ஓர்ல இருந்து தான் அயான் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அப்ப இந்த ஓரோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா Fe2O3. ஓகேவா? சோ இந்த Fe2O3 இது வந்து ஒரு ஓர். இந்த ஓர்ல இருந்து தான் அயான் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. சோ நான் இந்த மாதிரி ஹெமடைட்டை கூட இந்த ப்ராசஸ்ல போட்டு தான் க்ளீன் பண்ணி ஓரை பியூர் ஃபார்மா கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஹெமடைட்டோட ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஹெமடைட்னா அயான் ஓர் தான் ஹெமடைட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அயானோட சிம்பிள் என்னது? Fe. ஓர்னா O அப்படின்னு போடுவோம். கரெக்டா? ஸோ Fe வந்து எத்தனாவது லெட்டர்? 2. O வந்து தேர்ட் லெட்டர், அதனால 3. ஸோ அதனால ஹெமடைட்டோட ஃபார்முலா என்னன்னா Fe2O3. ஸோ ஹெமடைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெமடைட்ன்றது அயான் ஓர், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அயான்னா Fe, ஓருக்கு O போட்டுடுறேன். ஸோ E வந்து செகண்ட் லெட்டர், O வந்து தேர்ட் லெட்டர். ஸோ ஹெமடைட்டோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வச்சாச்சா? ஆல்ரெடி நம்ம கிளே படிச்சிருப்போம், பாக்சைட் படிச்சிருப்போம். இப்போ ஹெமடைட்டோட ஃபார்முலா ஒரு பேப்பர்ல நீங்க ஜஸ்ட் இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா?